வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க செல்லத்தங்கையா பேசுறேன். தினம் ஒரு குட்டி கதையோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான பொண்ணு, ரொம்ப கவர்ச்சிகரமான தோற்றம். அவளை பார்த்தா அப்படியே சினிமா நடிகை மாதிரி இருப்பாள். அப்படிப்பட்ட அந்த பொண்ணுக்கு பாவங்க கணவன் கிடையாது. அவ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவளை ஆசைப்படாதவங்களே இல்லைன்னு தான் சொல்லலாம். அந்த ஏரியாவே அவள் மேலே ஆசைப்படும். அப்படிப்பட்ட ஒரு அழகு. அப்படிப்பட்ட அந்த பொண்ணுக்கு பக்கத்திலேயே, அந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்திலேயே 4 பசங்க தங்கியிருந்தாங்க. அந்த 4 பசங்களில் ஒரு பையன் மேலே இவளுக்கு ஆசை. ஊரே இவளை பார்த்து ஆசைப்படுது. ஆனால் இவளுக்கு அந்த பையன் மேலே ஆசை. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய சைகைகளை மூலமாக தன்னோட காதலை அவன்கிட்ட வெளிப்படுத்தினான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இவளை விட்டு விலகி விலகி அவன் போயிட்டு இருந்தான். ஒரு நாள் அவனை தனியாக சந்திச்சு, இந்த ஊரே என்னை பார்த்து ஆசைப்படுது, ஆனால் எனக்கு உன்னைத்தான் பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிறேன்னு அந்த பையன்கிட்ட கேட்டான். அவன் அந்த பையன், இல்லைங்க எனக்கு நிறைய லட்சியம் இருக்குது, அதனால் எனக்கு கல்யாணம் பண்ணுறதா ஐடியா இல்லை அப்படின்னு அந்த பையன் சொன்னான். உங்கள் லட்சியத்துக்கு எந்த விதத்துலையும் நான் தடையாக இருக்க மாட்டேன், அதனால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு இவன் கட்டாயப்படுத்தினான். இல்லைங்க அது சரியாக வராது அப்படின்னு அவன் மறுத்தான். இந்த ஜென்மத்தில் நான் உன்னை கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு அவன் சபதம் எடுத்தான். அடுத்த நாள் அந்த பையன் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டான். இப்படி காலங்கள் கொஞ்சம் கடந்து போகுது. அவனோட இயக்கத்திலே அவள் வாழ்ந்துடுறா, கல்யாணம் பண்ணிக்கல. இளமை பருவம் முதுமை பருவம் அடைஞ்சு அவள் தெருவில் அந்த வீட்டுக்கு, அவள் வீட்டுக்கு வெளியில் தெரு வழியாக அந்த வீட்டுக்கு வெளியில் அவள் நின்றுட்டு இருந்தப்போ அந்த நாட்டோட மன்னன் அந்த தெருவை நோக்கி வந்துட்டு இருந்தான். குதிரையில் வந்து இறங்கி அவள் வீட்டை நோக்கி நடந்தப்போ அவளுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு மன்னன் வர்றாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அந்த மன்னன் போய் அந்த எவனமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு அந்த மன்னன் கேட்டார், இந்த வீட்டில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தானே, அவனை தெரியுமா அப்படின்னு. ஆமாம், அவன் போகிறான் போகத்த பையன், எதுக்கு சரியில்லாத பையன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அவள் அப்பா அவர் சொன்னார், அந்த மன்னன் சொன்னார், அந்த போகத்த பையலே நான் தான். இந்த கதையை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாவீரன் நெப்போலியன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவங்க. இந்த கதை எதை உணர்த்துதுன்னா, இப்போ படிக்கிற காலத்தில் பசங்க படிக்கிற காலத்தில் ஜாலியாக இருந்தால் வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும். ஆனால் அந்த படிக்கிற நேரத்தில் கஷ்டப்பட்டு படித்தாங்கன்னா வாழ்க்கை பூரா ஜாலியாக இருக்கலாம். இதாங்க இந்த கதையோட தீர்வு. நன்றி.